அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டம் சிலர் மாத்திரமே. நோவாவின் காலத்துல தண்ணி வரப்போகுதுன்னு எச்சரிப்பு கிடைச்சது, எல்லாருக்கும் தான் கிடைச்சது. உலகத்துல எல்லாருக்கும் தான் எச்சரிப்பு கொடுத்தார், நல்லா பிரசங்கம் பண்ணினார், உலகம் அழிய போகிறது என்று. ஆனா எச்சரிப்பின் சத்தத்தை யாரும் கேட்கல. தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலராகிய 8 பேர் மாத்திரமே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கோலியாத்தை வெல்வதற்காக ஒரு பெரிய பட்டாளமே அங்க இருக்கிறது. ஒரு இஸ்ரவேலின் சேனை இருக்கிறது, பெலிஸ்திய சேனை இருக்கிறது. அதுலயும் ஈசாயின் புத்திரன் 8 பேர்ல 3 பேர் பட்டாளத்துக்கு போயிருக்கிறாங்க. எலியா, அபினதா, சம்மா 3 பேர் போயிருக்கிறாங்க. இவங்க தெரிந்தெடுத்து போறாங்க. உலகம் தெரிஞ்செடுத்து கொண்டு விட்டு யுத்த சன்னத்தரானவர்கள் கோலியாத்தை முறியடிக்க. ஆனா ஒருத்த மனாந்தரத்துல இருக்கிற நாடுகளை வைத்துக் கொண்டு அவன் யாருடைய கண்களிலும் படல, யாருக்கும் அவனை பற்றியதான ஒரு சிந்தனை கூட இல்லை. ஆனா பரலோகம் கவனித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கலாம். குடும்பத்துல எல்லாரும் நல்ல அந்தஸ்துல இருக்கிறாங்க, நல்ல பெரிய லெவல்ல இருக்கிறாங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. ஆனா நான் மாத்திரம் இன்றைக்கு உடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, அவமதிக்கப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறேன்னு சொல்றீங்களா? அங்கதான் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கோலியாத்தை வெல்ல இந்த பெரிய பட்டாளத்தால முடியல. நல்ல யுத்த சன்னத்தரான தாவீதுடைய அண்ணமாரால முடியல. தாவீது வருகிறான் அந்த இடத்துல. ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்கு தெரியுமா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டான். ஆமென். கர்த்தர் உடல் தகுதியையோ, படிப்பு தகுதியையோ, அந்தஸ்தையோ, ஐஸ்வர்யத்தையோ பார்த்து அழைக்கிறவர் அல்ல, கிரியை செய்கிறவர் அல்ல என்பதை இந்த காலை வேளையில புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.